வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி, அதே நேரத்தில் மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா, ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயம். ஏன்னா சென்னை கடற்கரைக்கு செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக இயக்கப்படக்கூடிய மின்சார ரயில்களில் கிட்டத்தட்ட 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டது. காரணம், சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய மறுசீரமைப்பு பணி காரணமாக, நடைமேடை 10 மற்றும் 11 நடைபெறக்கூடிய பணிகள் காரணமாக இந்த பணிகளானது பிப்ரவரி மாதம் 19 துவங்கப்பட்டது. அன்னையிலிருந்து இன்னை வரையுமே ரொம்பவும் சிரமம். என்னதான் பரங்கிமலை பாதை ஓப்பன் ஆனாலும் கூட இடையில் இருக்கக்கூடிய கிண்டி இந்த பகுதிகளில் இருந்து கடற்கரைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவும் சிரமமான விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்போ இது சரியாகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த பணிகள் 80% முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய 20% பணிகளும் வருகிற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள் முடிவடைந்துவிடும். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் இருந்து வழக்கம் போல அனைத்து மின்சார ரயில்களும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இப்போ 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினை இயக்குறாங்க. ஆனால் 4 ட்ரெயினுக்கு வர வேண்டிய ஆட்கள் ஒரே ட்ரெயினில் வர்றதுனால எப்பயுமே கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் தான் இருந்துட்டு இருக்கு. முன்னாடி மத்தியான நேரம் கூட ஃப்ரீயாக இருக்கும், இப்போ அது கூட ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறதுனால எப்போ தான் சரியாகும் அப்படின்னு சென்னை மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் இருந்து அந்த கவலையெல்லாம் தீர இருக்கிறது. ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து வழக்கம் போல ரயில்கள் இயங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது மகிழ்ச்சியான செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சென்னையில் அவுட்டரில் இருந்து தான் வேலைக்கு போயிட்டு திரும்பவும் வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த செங்கல்பட்டு பகுதிகளில் இருந்து சென்னை கடற்கரை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லா இடங்களுமே முக்கியமான இடங்கள், நிறைய அலுவலகங்கள், நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. அதற்கு போயிட்டு வர்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். என்னதான் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட ட்ரெயினில் ரொம்ப வேகமாக போயிட முடியும். ஆனால் பேருந்துகளில் போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டிராஃபிக், இதையெல்லாம் தாண்டி தான் உரிய நேரத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. இது மாற இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இன்னும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா மின்சார ரயில்களை பயன்படுத்தி வேலைக்கு செல்வோர் அதிகம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.